எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை நதியா இப்போ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ்க்கும் ஹீரோயின்ஸ்க்கும் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற படத்தில் ஜெயம் ரவிக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்போவே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நம்ம நதியாவா இது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தான் தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இவங்க நடிக்காத நடிகர்களே கிடையாது. இவங்களுக்கு ஒன்று தனி ஃபேன்ஸ் பட்டாலுமே இருந்துச்சு. இவங்க போகிற ட்ரெஸ்ஸுக்குன்ட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா கல்யாணம் குழந்தைங்க அப்படின்னு செட்டில் ஆனாங்க. ரொம்ப நாள் வந்துட்டு படத்தில் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. அந்த எம் குமரன் படத்துக்கு அப்புறமா அறிமுகமானாங்க. இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு நிறைய படங்களில் இதே தான் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. 58 வயசு ஆகுது இவங்களுக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே முகபாவனையோடு தான் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய ஒரு கடினமான உடற்பயிற்சி தானாம். இப்பவும் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய 58 வயதிலையும் ரொம்பவே கடினமான உடற்பயிற்சிகளை செய்து அது வீடியோக்குள்ள வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். 58 வயசுல நம்மளால எழுந்து நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது 58 வயசுல இவ்வளோ ஆக்டிவா இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்டிவா வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி வீடியோ வெளியிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அண்ட் தென் அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்களுடைய இளமைக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நடிகை நதியா குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.